ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணலாம். Very good evening to all respected teachers. Today class continuation animal physiology unit 5. So on the animal physiology yesterday class oda continuation thermoregulations இந்த டாபிக் நம்ம ஆரம்பிக்கணும். பிஃபோர் தட் சார் நேற்று சொல்லியிருப்பாங்க நிறைய பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்டிப்பா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய சார் டீட்டெயிலாக பேசுவாங்க. நம்ம படிக்கிறதுக்கு உண்டான டைம் ரொம்பவே நெருங்கிருச்சு. இன்னும் நம்ம படிக்காம இருக்கக்கூடாது. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் சார் நேற்று எஸ்டர்டே தற்செயலா ஒரு வாய்ஸ் போட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் நமக்கு வந்து அந்த ஹெச்எம் பேனல், அதே மாதிரி இன்னைக்கு டிவியில் நியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சார் ஆஃப்டர் த கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிற டாபிக் தெர்மோ ரெகுலேஷன். சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? எஸ், ஆடிபிள் சார். ஆடிபிள் சார். ஓகே சார். ஓகே. தெர்மோ ரெகுலேஷன் it is one kind of adaptations. thermoregulation and osmoregulation ரெண்டுமே கிட்டத்தட்ட சென்சரி பிசியாலஜில கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அடாப்டேஷன் தான். தெர்மோரெகுலேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு பேசிக் மெக்கானிசத்தை வச்சு நம்ம இந்த டாபிக் உள்ள போகணும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து இது ரிலேட்டடா ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னாலே இந்த வேர்டே ரொம்ப முக்கியமான வேர்டு தான். நத்திங் பட் ஹோமியோஸ்டாசிஸ்ன்றது இட் இஸ் a செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ். ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் இருக்கக்கூடிய நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ். சிம்பிளா சொன்னா ஒரே ஒரு ஷார்ட் லைன் டெஃபினிஷன் வந்து என்னன்னா, இட் மெயின்டைனிங் த ஸ்டேபிள் இன்டர்னல் என்வாயன்மெண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். இன்டர்னல் என்வாயன்மெண்டோட கண்டிஷன் வந்து டு மெயின்டைனிங் த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயன்மெண்ட் பை லைக் தட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்லாம் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாடி டெம்பரேச்சர் அண்ட் பிளட் பிஹெச், பிளட் குளுக்கோஸ் லெவல் அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் மினரல் லைக் தட் ஆஃப் கால்சியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம். இந்த மாதிரி மினரல்ஸும் ரெகுலேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன் ப்ராசஸ் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் சிம்பிளா சொன்னா மெயின்டைனிங் த ஸ்டேபிள் இன்டர்னல் என்வாயன்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். அதான் சிம்பிளா சொன்ன. அதை மெயின்டைன் பண்றதுக்கு லிவிங் ஆர்கானிசத்துல தெர் ஆர் regulation steps based on the 3 mechanisms. Depends upon the 3 mechanism. ரொம்ப ஷார்ட்டா வந்து ஏதாவது ஒரு சின்ன இடத்துல எழுதிக்கலாம். 3 மெக்கானிசம் இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசெப்டார். நம்பர் 1 ரிசெப்டார். The regulation of homeostasis depends upon the 3 mechanism. ஸோ அந்த 3 மெக்கானிசம் சேர்ந்து தான் ஹோமியோஸ்டாசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் receptor and second one controlling center and third one effectors. நம்ம நிறைய படிச்சிருப்போம், இதை பத்தி பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் நிறைய படிச்சிருப்போம். ஸோ ரிசெப்டார் அப்படின்றது ஒண்ணு இல்ல, சென்சரி ஆர்கன். அதுல பர்டிகுலரா நமக்கு இந்த தெர்மோ ரெகுலேஷன் ப்ராசஸ்ல அதுல நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய குட்டேனியஸ் ரிசெப்டார்னு சொல்லக்கூடிய ரிசெப்டார், பர்டிகுலரா குட்டேனியஸ் ரிசெப்டார், இட் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்கின். தென் நம்பர் 2 கண்ட்ரோலிங் சென்டர் இங்க என்னவா இருக்குன்னா பிரெயின். ஸோ அதுக்கு நேரவே சைடில் எழுதிக்கலாம். ரிசெப்டாருக்கு நேர குட்டேனியஸ் ரிசெப்டார் அண்ட் கண்ட்ரோலிங் சென்டருக்கு நேர பக்கத்துல பிரெயின். அண்ட் எஃபெக்டார் இங்க என்னவா இருக்குன்னா நமக்கு இந்த தெர்மோரெகுலேஷன் உள்ள போகும்போது எஃபெக்டார் ஆர்கன் வந்து நமக்கு பிளட் வெசல்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளாண்ட் இன் த ஸ்கின் ஆர் ஸ்கின் கிளான்ஸ் கூட ஜென்ரலா சொல்லிக்கலாம். பிளட் வெசல்ஸ் அண்ட் ஸ்கின் கிளான்ஸ் இதுதான் பிரசன்ட் இன் த ஸ்கின் தான். ஸோ இந்த குட்டேனியஸ் ரிசெப்டார்ல பர்டிகுலரா நம்ம என்ட்ராகக்கூடிய இன்னைக்கு மெயின் டாபிக்கே இந்த நான் சொன்ன மாதிரி ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் மெயின்டைனிங் த இன்டர்னல் என்வாயன்மெண்ட் பேஸ்ட் ஆன் த மெனி ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சரா இருக்கலாம், ஆர் ஆஸ்மாசிஸ் கான்சன்ட்ரேஷன், பேலன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பேலன்ஸ் கான்சன்ட்ரேஷன், அது ஆஸ்மோ ரெகுலேஷனுக்குள்ள போயிடும். பிளட் பிஹெச் வந்து ஒரு அது ஒரு மெக்கானிசம். பிளட் குளுக்கோஸ் லெவல் அது ஒரு தனி மெக்கானிசம். பட் டீட்டெயிலா பார்க்க போறது பாடி டெம்பரேச்சரை வச்சு. ஸோ அந்த இதுல குட்டேனியஸ் ரிசெப்டார் எந்த கேட்டகரி என்ட்ராகும்னா இன்வால்வ் ஆகும்னா தெர்மோ ரிசெப்டார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைப்ல ரிசெப்டார் பார்த்தோம். அதுல குட்டேனியஸ் ரிசெப்டார்ன்றது ஜென்ரலா சொன்னோம்.
அதுல பர்டிகுலரா தெர்மோரிசெப்டார். So these thermoreceptor is categorized into two types. அந்த தெர்மோரிசெப்டாரவே அகைன் டூ டைப்ஸா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன் இஸ் பெரிஃபரல் தெர்மோரிசெப்டார், சென்ட்ரல் தெர்மோரிசெப்டார். அந்த ஸ்கின்ல வந்து தெர்மோரிசெப்டார் இருக்குன்னு சொன்னோம். பெரிஃபரல் தெர்மோரிசெப்டார் இட் இஸ் நத்திங் பட் ஸ்கின் தான். அங்க பெரிஃபரல் தெர்மோரிசெப்டார் வந்து ஸ்கின்னா ஆக்ட் ஆகுது. சென்ட்ரல் தெர்மோரிசெப்டார் வந்து ஸ்பைனல் கார்டு அண்ட் ஹைப்போதலாமஸ். சின்ன சின்ன ஹிண்ட் தான். அதாவது தெர்மோரிசெப்டாரவே ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. பெரிஃபரல் தெர்மோரிசெப்டார் அண்ட் சென்ட்ரல் தெர்மோரிசெப்டார். பெரிஃபரல் வந்து அங்க ஸ்கின் பர்டிகுலரா, சென்ட்ரல் வந்து ஹைப்போதலாமஸ். கொஞ்சம் அப்படியே அடுத்தடுத்த லெவல் டீப்பா போகும்போது அகைன் தீஸ் பெரிஃபரல் ஸ்கின் ரிசெப்டாரவே ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. தெர்மோரிசெப்டாரை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கும் போது அதுலதான் இட் இஸ் டூ டைப்ஸ். ஒன் இஸ் கோல்டு ரிசெப்டார். தெர்மோரிசெப்டாரை பெரிஃபரல் அண்ட் சென்ட்ரலா பிரிச்சோம். இந்த பெரிஃபரல்குள்ள அந்த ஸ்கின்ல ரெண்டு டைப் ஆஃப் ரிசெப்டார் இருக்கு. ஒன் இஸ் கோல்டு ரிசெப்டார் அண்ட் செகண்ட் டைப் இஸ் வார்ம் ரிசெப்டார். ஸோ கோல்டு ரிசெப்டார் ரெண்டு டைப்ல சும்மா நீங்க ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது ஒரு இடம் இருந்தாலும் ரஃப் நோட்ல கூட எழுதிக்கங்க. கோல்டு ரிசெப்டார் இட் இஸ் abundant when compared to the warm receptor. வார்ம் பிளட் ஆர்கானிசத்துல நம்ம கோல்டு ரிசெப்டார் மோர் abundant அதிகமா இருக்கும் when compared to the warm receptor. இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு ரிசெப்டார் வந்து மோர் abundantன்னு எழுதிக்கலாம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கின். கோல்டு ரிசெப்டார் எங்க இருக்குன்னா மேலோட்டமா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கின் இருக்கும். தென் அடுத்து இட் இஸ் எக்ஸைட்டட். கோல்டு ரிசெப்டாருக்கு 3 பாயிண்ட் நான் சொல்றேன். இட் இஸ் மோர் abundant and it is found in the surface area of the skin. And third point, it is excited at the decrease in temperature. So cold receptor வந்து எப்ப எக்ஸைட்மெண்ட், எப்ப ஸ்டிமுலஸ் ஆகும்னா எப்ப பாடி டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகுதோ, ஆப்டிமம் லெவலோட எப்ப பாடி டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகுதோ அப்ப இட் வில் எக்ஸைட்டட் அண்ட் ரியாக்டட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் செகண்ட் கேட்டகரி இப்போ அடுத்த ரிசெப்டார் வந்து வார்ம் ரிசெப்டார். பெரிஃபரல்ல ஸ்கின்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து கோல்ட் ரிசெப்டார். அதுக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். abundant அண்ட் சர்ஃபேஸ் ஏரியால இருக்கு. இட் எக்ஸைட்டட் அட் த டிகிரீஸ் இன் டெம்பரேச்சர். அடுத்த கேட்டகரி வார்ம் ரிசெப்டார். தீஸ் வார்ம் ரிசெப்டார் located in the deeper region of the skin. Deeper region, அது சர்ஃபேஸ், இது deeper region. It is excited by the rising in temperature. The warm receptor எப்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும்னா இட் இஸ் ரைசிங் இன் த டெம்பரேச்சர். இதுல இன்னும் இதெல்லாம் இந்த ஏரியால தான் கோல்ட் ரிசெப்டார் என்ன, வார்ம் ரிசெப்டார் என்ன ஒரு கொஸ்டின் நிற்கும். கன்ஃபார்மா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா அந்த டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ல படிச்சிருப்பீங்க. கோல்ட் ரிசெப்டாருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பர்டிகுலரா அந்த ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ரிசெப்டார்னு சொன்னா க்ரூஸ் அண்ட் பல்ப்ஸ். நீங்க அந்த ஓல்டு மெட்டீரியல் அது கரெக்டா டீட்டெயிலா நிறைய சார் கொடுத்துருப்பாங்க. நிறைய இடங்கள்ல கொஸ்டின் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. கோல்டு ரிசெப்டாருக்கு பர்டிகுலரா ஸ்பெசிபிக் ரிசெப்டார்னு கேட்டோம்னா க்ரூஸ் அண்ட் பல்ப்ஸ். அதே மாதிரி வார்ம் ரிசெப்டாருக்கு பர்டிகுலர் ரிசெப்டார்னா ருஃப்னி எண்டிங்ஸ். ருஃப்னி எண்டிங்ஸ். ஸோ இப்பதான் நம்ம ஹோமியோஸ்டாசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹோமியோஸ்டாசிஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணேன். தென் அதுக்கடுத்து தெர்மோ ரெகுலேஷனுக்குள்ள இப்பதான் நம்ம என்ட்ரு ஆக போறோம். ஸோ தெர்மோ ரெகுலேஷன்ன்றது டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் அன் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கும். இந்த மெயின்டைனிங் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் த ரேஞ்ச் எனபிள்ஸ் டு த ஃபங்க்ஷன் எஃபிஷியன்ட்லி. ஸோ இதுல இந்த எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம் மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர் வித்தின் த ஆப்டிமல் ரேஞ்ச். இந்த ஆப்டிமல் ரேஞ்ச் சொல்லும் போது இந்த தெர்மோ ரெகுலேஷனுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் சொல்லணும்னா 37 டிகிரி செல்சியஸ். பர்டிகுலரா மோராலஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 தான் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அக்யூரேட்டா சொன்னா 37 டிகிரி செல்சியஸ் 98 ஃபாரன்ஹீட். இந்த ஆப்டிமல் ரேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ்ல வந்து மெயின்டைன் ஆகுறதுக்கு பர்டிகுலரா எந்த ஆர்கன் வந்து அங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஹைப்போதலாமஸ். இட் இஸ் அ பிளே சம் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஆப்டிமம் கீழே வந்து கம்ஃபோர்ட் சோன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலயுமே அந்த ஹைப்போதலாமஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஹைப்போதலாமஸ் இஸ் யுவர் பாடி தெர்மோஸ்டாட் விச்
which is one is the thermostat of our body ன்னு கேட்டா hypothalamus or control centering of the temperature. இந்த போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் இல்லாதே இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தணும்னா நிறைய 2-3 போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மோஸ்டாட் ஹைப்போதலாமஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ அதுல இந்த ஆப்டிமம் ரேஞ்சு அப்படின்னா கம்ஃபோர்ட் ஜோன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து தெர்மல் நியூரல் ஜோன் வந்து எப்போ வந்து இது வந்து ஏன் அது ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க, டெம்பரேச்சர் வித் ஆக்ஸ் பர்டிகுலரா சொல்லியிருப்பாங்க. த என்சைம்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி ரியாக்ட், அதனாலதான் அது ஆப்டிமம் சொல்றோம். ஸோ இந்த ஆப்டிமம் விட பிலோ த லெவல் போகும்போது இந்த பாடி டெம்பரேச்சர் ஃபாலிங் டவுன். பேஜ் நம்பர் 47ல லாஸ்டா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த பாடி டெம்பரேச்சர் ஃபாலிங் பிலோ த கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ஸ்ல இருந்து டெம்பரேச்சர் ஃபால் டவுன் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இட் இன்க்ரீஸ் த மெட்டபாலிக் ரேட் டு ப்ரொடியூஸ் த ஹீட். ஸோ இந்த பிஎம்ஆர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மெக்கானிசம் தான் இந்த தெர்மோ ரெகுலேஷன். ஸோ அடுத்த டைட்டில் வந்து பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன் கான்செப்ட்ல பேஜ் நம்பர் 48ல ஒரு டீடைல்டு ஒரு டயக்ராமேஷனோட கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமும் இருக்கு உங்களோட மெட்டீரியல்ல. பேஜ் நம்பர் 48ல ஒரு தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்கும். அதே டயக்ராம் நான் ஷேர் பண்றேன். இதான் மெட்டீரியலே இருக்கும். இஸ் நத்திங் பட் த டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன் என்னங்கன்னா, அந்த எப்போ வந்து ரைஸ் ஆகுதோ ஷட் ஆஃப் த ஹீட் ப்ரொமோட்டிங் சென்டர்னு ஒண்ணு, ஹீட் ப்ரொமோட்டிங் சென்டர் அண்ட் இந்த பிரெயின்ல இருக்கும்போது ஹைப்போதாலமஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு நிறைய மெக்கானிசம் வந்து இன்வால்வ் ஆகும். அதுல என்னென்ன மெக்கானிசம்னா நமக்கு நடக்கும்னு சொன்னோம்னா, பேஸ்ட் ஆன் தி பேஜ் நம்பர் 48ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. இந்த எண்டோதெர்ம்ஸ் என்னன்னா வார்ம் பிளட் ஆர்கானிசம்ல the optimum temperature around at the 35 to 40 degree Celsius. இந்த ரேஞ்சஸ் சொன்னோம்னா 35 to 40 டிகிரி, அந்த 35 கீழையும் போகக்கூடாது, 40 டிகிரி மேலையும் போகக்கூடாது. ஸோ அதான் வார்ம் பிளட் அனிமல்ஸ்க்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ நார்மல் மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர். தென் அதுக்கடுத்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க பாருங்க, the difference between the two groups that the endothermic animals, they have endothermic animalsல they have the internal corrective mechanisms which like the but ectothermic organism having the behavioral mechanisms. எண்டோதெர்மிக், எக்டோதெர்மிக். ஸோ அந்த தெர்மோரெகுலேஷன் கான்செப்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பேசிக்கா சில சின்ன விஷயங்கள் ஒரு டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். கன்ஃபார்மா இந்த ஏரியால கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் ஷேர் பண்றேன். ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்தேன். இதுலயே மோஸ்ட்லி கொஸ்டின் நிற்கும். சார் கேட்கக்கூடிய கொஸ்டினா இருந்தாலும் சரி, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மோர் ஆர் லெஸ் ஓவரால் தெர்மோ ரெகுலேஷன்ல இம்பார்ட்டன்ட் ஹாட்ஸ்பாட் ஏரியால ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்ததுல நான் ஒரு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இமேஜ் டிஸ்பிளே ஆகுதா? எஸ் சார். இதுதான் தெர்மோ ரெகுலேஷன் சொன்னாலே இந்த கான்செப்ட டெஃபினேஷன் மைண்ட்ல வச்சிட்டாலே போதும். இதுலதான் கொஸ்டின் நிற்கும். ஃபர்ஸ்ட் அப்ப தெர்மோ ரெகுலேஷனால என்ன அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தெர்மோ ரெகுலேஷன்? எபிலிட்டி ஆஃப் த ஆர்கானிசம் டு மெயின்டைன் த ஆப்டிமல் டெம்பரேச்சர். அந்த ஆப்டிமல் டெம்பரேச்சர் என்ன? 37 டிகிரி ஆர் 98 டிகிரின்னு சொன்னோம். அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைப்போதாலமஸ். அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து இந்த மெக்கானிசம் தான் இமேஜா டயக்ராம் சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஹைப்போதாலமஸ் பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ரெகுலேட்டிங் த பாடி டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் அந்த ஹைப்போதாலமஸை தெர்மோஸ்டேட்னு சொல்றோம். பேஸ்டு ஆன் த டெம்பரேச்சர் ரெகுலேஷன், அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷனை வச்சு தான் எதை கான்செப்ட் ஆகிறாங்கன்னா, பேஸ்டு ஆன் த டெம்பரேச்சர் ரெகுலேஷனை வச்சு அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு த கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அண்ட் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து கோல்டு பிளட் அனிமல். அந்த கான்செப்ட் நம்ம இதுதான் கொஸ்டினாவே இருக்கும். எந்த நெட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல சாதாரண நமக்கு பிஜிஆர் இருக்கட்டும், இல்ல யூஜிடிஆர்பி எந்த எக்ஸாமா இருந்தாலும் இதுதான் கொஸ்டின்ஸ். ஒன்னு டெஃபினேஷன் இருக்கும், மெயின்டைன் பண்ணுதா மெயின்டைன் பண்ணலையா, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த கோல்டு பிளட்டட் அனிமல்னா அதுக்கு டெஃபினேஷன் கரெக்டா எழுதிருப்பேன். கெயின் த மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் சோர்சஸ். ஸோ கோல்டு பிளட்டட் அனிமலுக்கு இட் கெயின் த மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல இருந்து ஹீட்டை வந்து கெயின் பண்ணிக்கிறது. ஸோ தே ப்ரொடியூஸ் த வெரி லெஸ் அமௌண்ட் ஹீட் தேர் பாடி. ஸோ அதிகமான ஹீட்டை வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்ல இருந்து கெயின் பண்ணிக்கிறது, கம்மியான அமௌண்ட் தான் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இன்சைட் த பாடி. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் எக்டோதெர்மிக் அனிமல். ஸோ
கோல்டு பிளட் அனிமல்னா குளிர் ரத்த பிராணிகள் தமிழ்ல. இது வந்து இதுக்கு இன்னொரு அல்டர்னேட் நேம் வந்து எக்டோதெர்மிக் அனிமலுக்கு என்ன டெஃபினிஷன் கேட்டோம்னா, எக்டோதெர்மிக்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் ஃபார் த ஹீட் ஆர் டெம்பரேச்சர். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு அது எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் கூட கோப் பண்ணும்போது அவுட் சைடு த என்வாயன்மெண்ட்ல இருந்து ஹீட்டை வந்து கெயின் பண்ணிக்கிறது. ஸோ அதனாலதான் எக்டோதெர்மிக் அனிமல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபிஷஸ், ஆம்பிஃபியன் அண்ட் ரெப்டைல்ஸ். இதுதான் ஆப்ஷனாவே இருக்கும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ஏ கோல்டு பிளட் அனிமல்? ஆப்ஷன் ஏல ஏதாவது சிங்கிள் ஆப்ஷனா கொடுக்கலாம், இல்ல கம்பைன் ஆப்ஷனா கொடுத்தா ஆல் தி எபோ எடுக்கலாம். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு நிகரான அல்டர்னேட் நேம்ஸ் இருக்கும். பாய்க்ளோதெர்மிக், அது கீழே நான் எழுதியிருப்போம். பாய்க்ளோதெர்மிக் ஆர் தெர்மோ கன்ஃபார்மர்ஸ், இதோட டெஃபினிஷன் வேற. பாய்க்ளோதெர்மிக் ஆர்கானிசம் ஆர் தெர்மோ கன்ஃபார்மர், ரெண்டும் ஒன்று தான், வேர்டிங் சேம் தான், பட் டெஃபினிஷன் இங்க இட் கேனாட் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். த அனிமல் change the body temperature depends upon the environment or irrespective of the environment. ஸோ இந்த இடத்துல என்வாயன்மெண்ட்டை வந்து டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியாத ஆர்கானிசம் தான் பாய்க்ளோதெர்மிக் ஆர் தெர்மோ கன்ஃபார்மர். ஓகேவா? அந்த வார்த்தை தான் ரொம்ப குழப்பம். பாய்க்ளோதெர்மிக்னா எடுத்துருவோம், கோல்டு பிளட்னா எடுத்துருவோம், தெர்மோ கன்ஃபார்மர் இந்த வார்த்தை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் வந்து தெர்மோ ரெகுலேட்டர். ரெகுலேட்னா தெர்மோ ரெகுலேட் வந்து நம்மளாம் மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளை வச்சு நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். தெர்மோ ரெகுலேட், வி ஆர் ஆல் தெர்மோ ரெகுலேட்டர்ஸ். மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே தெர்மோ ரெகுலேஷன் வரும். ஸோ இதுதான் இந்த டெஃபினிஷன் தான் கொஸ்டின் வைப்பாங்க, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு வார்த்தையில் ஆன்சர் மாறும். கேன், ஏபிள் டு மெயின்டைன் ஆர் கேனாட் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி தான் அந்த கேனாட், கேன் அப்படிதான் மாறும். இந்த ஒரு வார்த்தையில ஆன்சர் மாறும். கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரி வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ தீஸ் அனிமல்ஸ் டெவலப்பிங் த மோஸ்ட் ஆஃப் த ஹீட் மெயின்லி ஃப்ரம் த பாடி மெட்டபாலிசம்ஸ். ஸோ இந்த வார்ம் பிளட் அனிமல்ஸ் வந்து அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து மெட்டபாலிசம் உற்பத்தி பண்ணி, மெட்டபாலிசம் மூலமா நடக்குது அந்த ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறது. ஸோ அதனாலதான் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எண்டோதெர்மிக் அனிமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு தான் இட் ஹேவிங் த வெரி ஹை மெட்டபாலிக் ரேட்ன்றது சொல்லியிருப்போம். அதனாலதான் எண்டோதெர்மிக். ஸோ எண்டோதெர்மிக் அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆல் தி மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். சம் ஆஃப் தி எக்ஸெப்ஷன் இருக்கலாம், பட் அதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதுக்கும் நிறைய ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து யூனிக்கா இருக்கும். பட் ஆல் தி மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கம்ஸ் அண்டர் த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் ஆர் எண்டோதெர்மிக் அனிமல்ஸ். இதே மாதிரி அனதர் கான்செப்ட் இருக்கு, இதே இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடிய மேல பார்த்த மாதிரி ஹோமியோதெர்மிக் அண்ட் தெர்மோ ரெகுலேட்டர்ஸ். ஏன்னா அன்னைக்கு கான்செப்டே தெர்மோ ரெகுலேஷன் தான். ஸோ வாட் இஸ் தெர்மோ ரெகுலேட்டர் அனிமல்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக் அனிமல்னா இட் கேன் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த தெர்மோ ரெகுலேட்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஹீட்டை வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுது, அது ஹாட் என்வாயன்மெண்ட்ல எப்படி மெயின்டைன் பண்ணுது, கூல் என்வாயன்மெண்ட்ல எப்படி மெயின்டைன் பண்ணுது, இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு த்ரூ அவுட் இந்த 2-3 பேஜை படிக்கும் போது இதுதான் மெயினா பர்டிகுலரா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் டு த ஹீட் வரும்போது எப்படி வந்து எந்த விதமான பிஹேவியர் அடாப்டேஷனை வச்சு அதை வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது. அதுக்கு ஸ்வெட்டிங் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் வந்து டைலேட்டட் பிளட் வெசல்ஸ். இதுவே ஒரு கொஸ்டின் தான். டைலேட்டட் பிளட் வெசல், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன் வாசோடைலேஷன் அண்ட் லோயர் த மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் வந்து ரெடியூஸ் பண்ணி, மெட்டபாலிக் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்குது. ஸோ அதான் இந்த 3 பிஹேவியர் அடாப்டேஷன் தான் வென் ரெஸ்பான்ஸ் டு த ஹீட். அதே மாதிரி வென் ரெஸ்பான்ஸ் டு த கூல், அதுக்கு என்ன நடக்கும்னா எப்போ வந்து கூலிங் கண்டிஷனா இருக்கும் அப்போ வந்து எப்படி வந்து பாடி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்கிட்டு மெயின்டைன் பண்ணுதுன்னா தெர்மோ ரெகுலேஷன் அங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா ஒன் இஸ் சிவரிங் ஆர் தெர்மோஜெனிசிஸ். இதே மாதிரி நான் சிவரிங் வரும். அது நான் சிவரிங் இட் இஸ் இன்வால்வ் இந்த ப்ரௌன் ஃபேட். அது மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் அடுத்த பேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரௌன் ஃபேட் அதை நான் வரும்போது சொல்றேன் இடத்துல. ஃபர்ஸ்ட் இதை சொல்லி முடிச்சிடறேன். ரெஸ்பான்ஸ் டு த கூல் வந்து சிவரிங் ஆர் தெர்மோஜெனிசிஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். இங்க வாசோ டைலேஷன், இங்க வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், இங்க ஹை மெட்டபாலிசம். ஸோ இதுதான் ஓவராலா பார்த்தோம்னா இந்த தெர்மோ ரெகுலேஷன்ல கொஸ்டின் ஏரியான்னு பார்த்தா அந்த டெஃபினிஷனும் எக்ஸாம்ல தான் கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு. வேற எதுவும் கேட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த அனிமல் இந்த கான்செப்டை வச்சு தான் நமக்கு இந்த பேஜ் நம்பர்ல 48ல வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹீட்டை வந்து எப்படி லாஸ் பண்ணது, ஹீட் லாஸ் சென்டர் ஆஃப் த ஹைபோதாலமஸ். எப்போ வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அப்போ ஹீட் லாஸ் சென்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த ஹீட் கன்சர்விங் சென்டர் ஒன்று இருக்கும்.
ஸோ எப்போ வந்து ஹோல்டிங் கண்டிஷன் அதிகமாக இருக்கும், அப்போ ஹீட் கன்சர்விங் சென்டர் வந்து அதிகமாயிட்டு ஹைப்போதலாமஸ்ல 2 சென்டருமே இருக்கும். அப்போ ஷட் ஆஃப் பண்றது ஷட் ஆன் பண்றது ரெண்டுமே, சுவிச் ஆஃப் பண்றது சுவிச் ஆன் பண்ற ப்ராசஸ் மாதிரி தான் மாறி மாறி பிரெயின்ல. அதனால தான் இந்த ஹைப்போதலாமஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து டிபெண்டிங் அமாட் தான் எக்ஸ்டர்னல் என்வாரன்மெண்டல் டெம்பரேச்சர் வச்சு தான் அண்ட் இன்டர்னல் என்வாரன்மெண்ட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. ஸோ பேஜ் நம்பர் 48ல ரைட் சைட்ல பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. The thermoregulatory center send the impulse to the several different effectors to adjust the body temperature. ஸோ எதை பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த சென்சரி ஆர்கன் தான் அந்த ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி தெர்மோரெகுலேட்டர் சென்டருக்கு வந்து இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி செவரல் டிஃப்ரெண்ட் எஃபெக்டார் ஆர்கனுக்கு வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்குது டு அட்ஜஸ்ட் த பாடி டெம்பரேச்சர். அது அதிகமான டெம்பரேச்சரா இருந்தா ஸ்வெட்டிங்கா இருக்கும், ஸ்வெட் பண்ணி நமக்கு அதை வெளிப்படுத்தும். கோல்டு அனிமல்ஸ் சென்சரி அதிகமான கோல்டு டெம்பரேச்சரா இருக்கும் போது இல்லை ரெடியூஸ் ஆகும் போது நமக்கு சிவரிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான், இதே கான்செப்ட் தான் அடுத்து பேஜ் நம்பர் 49ல ஒரு டேபிள் காலத்துல கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மெக்கானிசம்ல வேரியஸ் ரெஸ்பான்ஸ் டு த டெம்பரேச்சர். பேஜ் நம்பர் 49 ஒரு டேபிள் காலம் இருக்கும். நீட்டா 2 கம்பேரிஷன். நான் சிம்பிளா பார்த்தோம்னா அந்த 3 இங்க டீட்டெயிலாவே கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 49ல ரெஸ்பான்ஸ் டு த லோ டெம்பரேச்சர் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த ஹை டெம்பரேச்சர். இந்த எஃபெக்டர் ஆர்கன் என்னென்ன ஆர்கன்ல பர்டிகுலரா ஹை டெம்பரேச்சர்ல என்ன ஆகுது, லோ டெம்பரேச்சர்ல என்ன ஆகுதுன்றத 2 கேட்டகரியா பிரிச்சு சார். ஸோ 2 கேட்டகரியா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. இதுல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எஃபெக்டர் ஆர்கன்லையும் பர்டிகுலரா வேரியேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்மூத் மசில்ஸ் இன் ஆர்ட்ரியோல்ஸ், அதனால வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாசோ டைலேஷன் ப்ராசஸ் நடக்குது. தென் அனதர் செகண்ட் வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து எப்போ வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா ரெஸ்பான்ஸ் டு த ஹை டெம்பரேச்சர் நடக்கும்போது மட்டும் தான் ஆக்டிவேட் த ஸ்வெட் டு செக்ரேட் த ஸ்வெட் கிளாண்ட்ஸ். அதே மாதிரி எரெக்டார் பிளே அண்ட் மசில்ஸ் இன் த ஸ்கின். ஓகே, இது எப்போ வந்து இந்த கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து எப்பனா ரெஸ்பான்ஸ் டு த லோ டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்கெலிட்டல் வந்து ஷிவரிங் அது எப்போ நடக்குதுன்னா அது லோ டெம்பரேச்சர் தான். ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஓவரால் கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இந்த அட்ரினல் அண்ட் தைராய்டு கிளாண்ட், இது கொஸ்டின் ஏரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான். இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் அண்ட் தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து எப்போ ஜென்ரேட் ஆகுதுன்னா தீஸ் அட்ரினல் தான் நம்ம கிடைக்கக்கூடிய அட்ரினலின் அண்ட் தைராக்சின், இதுவே ஒரு தனி ஃபாலோவிங் ஹார்மோன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த மெயின்டைனிங் த மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிக் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இந்த அட்ரினலின் ஹார்மோனும் தைராக்சின், இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த 2 ஹார்மோன் தான் மெட்டபாலிக் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்றது. ஸோ அது எப்போ பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது எப்படி நடக்குது, கம்மியா இருக்கும்போது எப்படி நடக்குன்றத கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ரெஸ்பான்ஸ் பேஸ்ட் ஆன் த லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கம்பேரிஷன் இருக்கும். தென் அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் தான் ஹோமியோதெர்மி வர்சஸ் பைக்ளோதெர்மி. அந்த கான்செப்டை நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை கன்ஃபார்ம் மைண்ட்ல வச்சுக்கிட்ட, அது வேற எந்த கொஸ்டின் கேட்கற சான்சஸ் இல்லை. ஹோமியோதெர்மிக்னா என்ன, பைக்ளோதெர்மினா என்ன, அந்த கான்செப்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன, ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ்னா மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அதான் வரும். எண்டோதெர்மி அதுக்கு அல்டர்னேட்டிவா வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல எண்டோதெர்மி பர்டிகுலரா ஹோமியோதெர்ம்ஸ்குள்ள தான் இந்த எண்டோதெர்மி வரும். ஸோ எண்டோதெர்மினா ரெகுலேட் த ஓன் பாடி டெம்பரேச்சர், அது டெஃபினிஷன் இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் ரெகுலேட் பண்றது தான் இங்க கான்செப்ட். அடுத்து பேஜ் நம்பர் 50ல அந்த தெர்மோ ரெகுலேஷன் பர்டிகுலரா வெர்டிபிரேட்ல எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வெர்டிபிரேட்லயுமே பர்டிகுலரா அந்த பிரெயின் கண்ட்ரோல் அதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா இருக்கு பாருங்க. நம்ம ஜென்ரலா பார்த்திருப்போம் தெர்மோஸ்டேட் ஆஃப் அவர் பாடின்றத பர்டிகுலர் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் எக்டோதெர்ம் அண்ட் எண்டோதெர்ம்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் மெயின்லி இன் த ப்ரீ ஆப்டிக் ஏரியா ஆஃப் த ஆன்டீரியர் ஹைப்போதலாமஸ். வேணாம்னு சொல்றீங்க. ஸோ அந்த ஏரியாவை முக்கியமா ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹைப்போதலாமஸ் வந்து ஜென்ரலா எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல ஆன்டீரியர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ரீ ஆப்டிக் ஏரியா தான் இந்த ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்றது. அதுல அதுக்கு அடுத்து சப்டைட்டில் பாருங்க. இப்போ தெர்மோ ரெகுலேஷன் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல என்னென்ன பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கல. சாரி மிஸ், கால் வந்துச்சு, கட் பண்ணி விட்டேன். கேக்குதா மிஸ்? எஸ் சார். கேக்குது சார். எஸ் சார். ஓகே. தெர்மோ ரெகுலேஷன் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ன்ற அடுத்ததுலயுமே கோல்டு என்வாயன்மெண்ட்ல இந்த பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுது டு மினிமைஸ் த ஹீட் லாஸ். அந்த வார்த்தையை ரொம்ப நோட் பண்ணிக்கணும். கோல்டு என்வாயன்மெண்ட்ல என்ன ஆகும்னா
ஹீட்டை வந்து அதிகமா ஜென்ரேட் ஆகும் போது டு மினிமைஸ் த ஹீட் லாஸ். அப்ப ஹீட் லாஸை வந்து மினிமைஸ் பண்றதுக்கு என்னென்ன மெக்கானிசம்லாம் கீழே இன்வால்வ் ஆகுன்றத கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த கூஸ் பம்ப்ஸ் அண்ட் பெர்க்மன்ஸ் ரூல். இதுல செகண்ட் டைட்டில் வந்து இதுலயுமே அந்த பெர்க்மன் ரூல் இன்வால்வ் ஆகுது. அதுல பர்டிகுலரா வந்து இந்த கூஸ் பம்ப்ஸ்க்கு அடுத்து செகண்ட் பாயிண்ட் பெர்க்மன் ரூல். இது இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் தான். the body increasing the body temperature பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாடி சைஸ்மே லார்ஜரா ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய ரூல் தான் நம்ம என்வாரன்மெண்ட் பேசிஸ்ல படிச்சிருக்கோம், பெர்க்மன் ரூல். when compared to the body size of the organism is large in the colder region when compared to the warmer region, the பெர்க்மன் ரூல் அது படிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. தென் அதே மாதிரி மெட்டபாலிக் ரேட்டை வந்துமே கண்ட்ரோல் பண்றதும் பேஸ்ட் ஆன் த பிஎம்ஆர் ரேட், அதான் அந்த 2 ஹார்மோன் வச்சு சொல்லியிருப்பாங்க, அது இன்வால்வ் ஆகும். தென் அதே மாதிரி 5th பாயிண்ட் கவுண்டர் கரண்ட் பிளட் ஃப்ளோ, அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் இந்த தெர்மோ ரெகுலேட்டர் டு மினிமைஸ் த ஹீட் லாஸ்க்கு. அதே மாதிரி அடுத்த கேட்டகரி என்னன்னா டு வார்ம் த என்வாரன்மெண்ட்ல டு மேக்சிமைஸ் த ஹீட் லாஸ். ஹீட் லாஸ் வந்து மேக்சிமைஸ் பண்றதுக்கு வார்ம் என்வாரன்மெண்ட்ல என்னென்ன மெக்கானிசம் இன்வால்வ் ஒரு 4-5 பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானதை தான் நான் முன்னாடி ஹைலைட் பண்ணேன். அதுல பர்டிகுலரா அதுக்கு அடுத்து தெர்மோ ரெகுலேஷன் இன் ஹியூமன். ஸோ அதுல அக்ளைமடைசேஷன் அப்படின்றத ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது பர்டிகுலரா நம்ம சிலபஸ்ல தனியாவே ஒரு லைனாவே இருக்கு. இந்த தெர்மோ ரெகுலேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அடாப்டேஷன்ல அக்ளைமேஷன் அண்ட் அக்ளைமடைசேஷன் மோரார்லெஸ் ரெண்டும் சேம் தான். ரெஃபர் பண்ணி பார்த்த வரைக்கும் 2 டெஃபினிஷனுமே சேமா தான் இருக்கு. சரிங்களா? அக்ளைமேஷன் அண்ட் அக்ளைமடைசேஷன். அக்ளைமடைசேஷன்ன்றது நேச்சுரல் என்வாரன்மெண்ட், அதாவது டெம்பரவரி அடாப்டேஷன் அப்படின்றத ஒரு லைனை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அக்ளைமேஷன்னா என்ன அண்ட் அக்ளைமடைசேஷன்னா என்ன, அடாப்டேஷன் அப்படின்றத இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி அக்ளைமடைசேஷன். ஸோ இதுல பர்டிகுலரா நமக்கு இந்த ஹியூமன் பீயிங்ல அக்ளைமடைசேஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கனால அக்ளைமடைசேஷன் இஸ் த அக்ளைமேஷனும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். அதனால ஃபர்ஸ்ட் நான் அக்ளைமேஷனை சொல்றேன், தென் அதுக்கடுத்து அக்ளைமடைசேஷன் வரேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். நிறைய இடங்கள் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அக்ளைமேஷன் அண்ட் அக்ளைமடைசேஷன் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம், பட் கான்செப்ட் சேம் தான். இட் இஸ் அ டெம்பரவரி அடாப்டேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். It is a temporary adaptation of individual organism by adjust physiology or behavioral adaptation within the short time period. ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப குயிக்கா நமக்கு பிசியாலஜிக்கல் கண்டிஷன்ல அடாப்ட் ஆகக்கூடிய அந்த எபிலிட்டி தான் அக்ளைமேஷன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்க்ரீசிங் இந்த ஆர்பிசி கவுண்ட் இன் த ஹை அல்டிடியூட். இந்த ஹை அல்டிடியூட்ல போகும்போது நமக்கு இந்த பாடி கண்டிஷன்ல பிசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஆர்பிசி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அக்ளைமேஷன். சேம் எக்ஸாம்பிள் அக்ளைமடைசேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டுக்கும் வேரியேஷனே இல்லை. என்னோட கன்க்ளூஷன் சொல்லுங்க மிஸ். லெபார்டரி என்விரான்மெண்ட் அது வந்து அக்ளைமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அட்ஜஸ்டிங் டு தி லெபார்டரி என்விரான்மெண்ட் அதான் நான் சொல்ல வரேன் மேம். அந்த ஒரு வேர்டிங்ல வேணா ஆன்சர் மாறும். எஸ் சார். அட்ஜஸ்ட்மென்ட் தான் டெம்பரரி அடாப்டேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இன் தி லெபார்டரி கண்டிஷன் அண்ட் தி நேச்சுரல் என்வாரன்மென்ட்னு சொன்னோம்னா அதுதான் அக்ளைமடைசேஷன். நேச்சுரல் என்வாரன்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அனிமல் மாத்திக்கிறது அதுதான் அக்ளைமடைசேஷன்றதை சொல்றேன். பட் சேம்னே மோர் ஆர் லெஸ் சேம் டெஃபினிஷன் தான். அந்த ஒரு வேர்டிங்ல தான் ஆன்சர் மாறும்ன்றதை நான் ஹைலைட் பண்ணேன். ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம்பிளும் இதே தான். இன்க்ரீஸ் த ஆர்பிசி கவுண்ட் வந்து ரெண்டுக்குமே சொல்லியிருக்காங்க. அது கொடுக்கக்கூடிய சார் யுவர் வாய்ஸ் நாட் ஆடியபிள். இட்ஸ் எ டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் ரிவர்சிபிள் ஆகக்கூடிய ஒரு நேச்சர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அக்ளைமடைசேஷன் அதான் கொடுத்துருப்பாங்க. இந்த சேம் பாராகிராஃப்ல இந்த ஸ்கின் அசிஸ்ட் இன் ஹோமியோஸ்டாசிஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்றது ஸ்கின். அதே மாதிரி செகண்ட் பாராகிராஃப்ல அக்ளைமடைசேஷன் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ், அது நோட் பண்ணிக்கணும். which an individual becomes adapted to the change in the environment. ஸோ மறுபடியும் அதோட ஒரிஜினல் கண்டிஷனுக்கு அந்த இது அனிமல் வந்து கோப் அப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 51ல இந்த ஹியூமன் பீயிங்கோட பர்டிகுலரா ஹியூமன் பீயிங்ஸ்ல முன்னாடி ஜென்ரலா சொன்னாங்க தெர்மோ ரெகுலேஷன் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல ஜென்ரலா சொல்லும் போது அதுக்கடுத்து ஹியூமன் பீயிங்ஸ்ல பல மெக்கானிசம் இன்வால்வ் ஆகுது.
அதுல 2 டைட்டிலா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இன் ஹாட் கண்டிஷன் அண்ட் கோல்டு கண்டிஷன். இந்த 2 கண்டிஷன்லயுமே ஹியூமன் பீயிங்ஸ்ல பர்டிகுலரா தெர்மோ ரெகுலேஷன் எப்படியெல்லாம் கோப் பண்ணுன்றது பர்டிகுலரா சொல்லும் போது அது செட் பிளான்ஸ் வச்சுதான். ஹாட் கண்டிஷன்ல செட் பிளான்ஸ் அண்டர் த ஸ்கின் செக்ரேட் த fluid that is called as sweat. Sweat gland produce the sweat to reduce the loss, reduce the heat. அதே மாதிரி அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இங்க மெயினா என்ன நடக்கும்னா வாசோ டைலேஷன் நடக்கும். வாசோ டைலேஷன் நடக்கும். இந்த 2 கான்செப்ட் தான் ஹாட் கண்டிஷன்ஸ்ல. அதே மாதிரி கோல்டு கண்டிஷன்ல 3 பாயிண்ட் கொடுத்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. அது ஸ்வெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது ஆப்போசிட்டா சொன்னோம்னா, பட் பர்டிகுலரா என்ன சொன்ன கூஸ் பம்ப்ஸ் இது இன்வால்வ் ஆகுது. அந்த எரெக்டார் பிளே இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி ஆர்ட்ரி வச்சு சொல்லும் போது வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ இது சேம் கான்செப்ட் தான். மேமல்ஸ்லையும் அதான் பார்த்துருப்போம். ஜென்ரலா இங்க ஹியூமன் பீயிங்க்கு தனியா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்க இந்த ஏரியால அந்த 5th பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க ப்ரௌன் ஃபேட் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நியூ பார்ன் பேபிஸ்ல பேஜ் நம்பர் 52ல 5th பாயிண்ட்ல மைட்டோகாண்ட்ரியா கேன் கன்வெர்ட் த ஃபேட் டைரக்ட்லி இன்டு த ஹீட் எனர்ஜி. So the brown fat is a specialized purpose for the thermogenesis. அந்த நியூ பார்ன் பேபிஸ்ல தெர்மோஜெனிசிஸ் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடியதான் அந்த ப்ரௌன் ஃபேட்டை வச்சு கொஸ்டின் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஃபாலோட் பை த டிசீஸ் அண்ட் சிண்ட்ரோம் ரிலேட்டிங் த தெர்மோ ரெகுலேஷன்ஸ். ஸோ இதுல வந்து ரொம்ப எல்லாமே பேசிக் தான். இதுல 4th பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹைப்போதெர்மியா, ஹைப்பர் தெர்மியா, ஹீட் ஸ்ட்ரோக்கு அப்படின்றது இந்த ராய்னாய்டு பினாமினன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க 4th பாயிண்ட். அதுக்கு எஸ் செய்தான். Raynaud phenomenon is nothing but reduce the blood flow in particular area like the fingers and toes. ஸோ இதுதான் அந்த ராய்னாய்ட் ஃபினாமினன் சொல்ல போனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். அதே மாதிரி ஹைப்பர் தெர்மியா இது ஜென்ரல் தான், மற்ற எல்லாமே ஜென்ரலா கேட்கலாம். தீஸ் ஆர் த சிண்ட்ரோம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சின்ன சின்ன வேரியேஷன். அதே மாதிரி ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன் அண்ட் டெய்லி டார்போர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பிஹேவியரல் அடாப்டேஷன் தான். இன் கம்ஸ் அண்டர் த தெர்மோ ரெகுலேஷன்ஸ்ல ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன் இது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான். அதுக்கு ஒரு சின்ன கம்பாரிஷன் ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு இமேஜ் ஷோ பண்றேன். ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி ரொம்ப பேசிக்கான பார்த்தா கொஸ்டின் வந்து இதெல்லாம் கொஸ்டினா கேட்க போறாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன் அதுவே கொஸ்டின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைபர்னேஷன் இஸ் விண்டர் ஸ்லீப், எஸ்டிவேஷன் இஸ் சம்மர் ஸ்லீப். ஹைபர்னேஷன் இஸ் அ லாங்கர் டூரேஷன், ஷார்ட் டூரேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த பிளேஸ்ல நடக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அந்த அனிமல்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனா டு பிரிவென்ட் த எனி இன்டர்னல் பாடி டேமேஜ் டியூ டு த லோ டெம்பரேச்சர். ஸோ இதுக்காக தான் விண்டர் ஸ்லீப் எடுத்துக்கிறது. அதே மாதிரி எஸ்டிவேஷனா டு பிரிவென்ட் த எக்ஸசிவ் வாட்டர் லாஸ், அதுக்காக இது எஸ்டிவேஷனுக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ மெயினா லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஹைபர்னேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த வார்ம் அண்ட் கோல்ட் பிளட் அனிமல். கோல்டு பிளட் அனிமல், வார்ம் பிளட் அனிமல் ரெண்டுக்குமே காமனான ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இங்க எஸ்டிவேஷன் இட் டேக்ஸ் பிளேஸ் இந்த கோல்டு பிளட் அனிமல்ஸ் லைக் த ஸ்னைல்ஸ் அண்ட் எர்த்வார்ம் ஃப்ராக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிசம் வந்து என்டர் ஆகும். ஸோ இதுமே பிஹேவியரல் அடாப்டேஷன் தான். கம்ஸ் அண்டர் பிஹேவியரல் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன் அண்ட் டார்போர்ன்றது கொடுத்துருப்பாங்க. இந்த 3rd கேட்டகரி இது வரைக்கும் நம்ம ஹைபர்னேஷன் பார்த்துருப்போம், எஸ்டிவேஷன் கேள்விப்பட்டிருப்போம். இந்த டார்போர்ன்றது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். டார்போர் இஸ் த இட் இஸ் நத்திங் பட் த பேட்ஸ். அதுல பர்டிகுலரா ஒரு இடத்துல முன்னாடி ஒரு இடத்துல இருக்கும். பேஜ் நம்பர் 49ல 3rd பாயிண்டா இருக்கும். இந்த ஹோமியோதெர்மி, பைக்ளோதெர்மி அதுக்கு முன்னாடியுமே கரெக்டா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 49ல அந்த டேபிள் இருக்கிறதுக்கு கீழே 3rd பாயிண்ட் இருக்கும். ஃபீவர், ஹைபர்னேஷன் அண்ட் டார்போர். இட் இஸ் இன்வால்வ் இன் த பேட் அண்ட் ஹம்மிங் பேட்ஸ் ரெடியூசிங் த செட் பாயிண்ட் ஆஃப் எவ்ரிடே அப்படின்றத கொடுத்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேட். சிம்பிளா சொன்னோம்னா இட் இஸ் இன்ஆக்டிவ் கண்டிஷன். வேற ஒன்று அதுதான். அதுவுமே டைபாஸ், கிட்டத்தட்ட டைபாஸ் மாதிரி தான். இதுவும் பர்டிகுலரா இது எந்த ஆர்கானிசம் நடக்கும்னா பேட்லையும் ஹம்மிங் பேட்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ். தீஸ் ஆர் தெர்மோ ரெகுலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது மோர் தென் எனஃப் தான். நான் சொல்ற மாதிரி நான் ஹைலைட் பண்ண மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் ஏரியா அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை மைண்ட்ல வச்சுட்டாலே போதும். பேஜ் நம்பர் 53 வந்து ஜென்ரலா தான் இருக்கும். பேஜ் நம்பர் 53 வந்து ஒரு ஜென்ரலான வேரியேஷன், இது ரிலேட்டடா என்னென்ன வேரியேஷன் நடக்குது பிஹேவியர் அடாப்டேஷன்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸெப்ஷன் நடக்கும். ஸோ அதை ஃபுல்லாவே ஒரு சின்ன ஸ்டோரி பேசிஸ்ல இருக்கும். 53 ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணுங்க. இதுல
வேற ஒன்றும் பெருசா எதுவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேர்டிங்க்குமே டெஃபனிஷனை மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க இந்த ஏரியால. தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டைட்டில் அடாப்டேஷன் டு த ஹை அல்டிடியூட்ஸ். பேஜ் நம்பர் 54ல ஹை அல்டிடியூட்ல அடாப்டேஷன் ஆஃப் ஆர்கானிசம். இந்த அல்டிடியூட் அப்படின்றது நார்மல் சி லெவலுக்கு மேல போகும்போது, இந்த சி லெவல் அதுக்கு போகும்போது அல்டிடியூடு அடாப்டேஷன் எப்படி இருக்கும்ன்றத சில அனிமல்ஸ்ல பர்டிகுலரா சொல்லியிருப்பாங்க. சர்வைவ் த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதுல பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, 2 ஹெட்டிங்ல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்டிடியூட் அடாப்டேஷன்லையுமே பிசிக்கல் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத நம்ம பேசிக்கா ரீட் பண்ணாலே தெரியும். இன்க்ரீஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி பிரீத்திங் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லார்ஜர் லங்ஸ் வந்து அங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லார்ஜர் வென்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணுது. தென் ஹெவியர் ரைட் வென்ட்ரிகிள்ஸ். ஸோ லங்ஸ் வந்து லார்ஜர் ஆகும்போது அதிகமான பிளட் ஃப்ளோ ஆகும்போது அங்க ரைட் வென்ட்ரிகிள் இன்னும் ஹெவியரா மாறக்கூடிய அங்க மெக்கானிசம் நடக்குது. தென் ஹையர் மெட்டபாலிசம், மெட்டபாலிக் ரேட் வந்து ஹையரா மாறும், அதிகப்படியான மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஏரோபிக் மசில்ஸ், இது எல்லாத்துலயுமே சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஸோ இந்த அல்டிடியூட் அடாப்டேஷன் என்னன்னா பர்டிகுலரா பிசிக்கல் லெவல்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதுல செகண்ட் டைட்டில் பிள்ளைக்கு கொடுத்துருப்பாங்க பிசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல இந்த ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறத பிசியாலஜிக்கல் இதுல தான் நமக்கு சொல்லுவோம். இன்க்ரீஸ் இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பிசிக்கல், பட் இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் அந்த ஆர்பிசி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது பிசியாலஜிக்கல் லெவல்ல. அதுதான் இந்த கார்டியோவாஸ்குலர் லெவல்ல எனக்கு நடக்குதுன்னா கார்டியாக் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறத சொல்லியிருப்பாங்க, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது. அடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான் இந்த சர்க்குலேஷனும் ரெஸ்பிரேஷனும் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான். அதுக்கு அதே மாதிரி தான் ஹீமோகுளோபின் கண்டென்ட். இட் இன்க்ரீஸ் இந்த ஹீமோகுளோபின் கான்சன்ட்ரேஷன் பை இன்க்ரீசிங் த ஆர்பிசி கவுண்ட் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி ஆர்பிசி கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அதுதான் நம்ம ஹார்மோன் தான் நம்ம கிட்னியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எரித்ரோபாய்டின் ஹார்மோன் பார்த்துருப்போம். எரித்ரோபாய்சிஸ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து எரித்ரோபாய்டின் ஹார்மோன் இஸ் ஸ்டிமுலேசிங் த நியூ ஆர்பிசி ஃப்ரம் த போன் மேரோ. ஸோ அது வந்து அதுவுமே அல்டிடியூட்ல நடக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் அக்ளைமடைசேஷன் அந்த ப்ராசஸ் வந்து பர்டிகுலரா அதுல சூட்டபிளா இருக்கும். வேற எக்ஸாம்பிள் எதுவுமே சொல்ல முடியாது இந்த ஏரியால. பர்டிகுலர் ரொம்ப மோஸ்ட் ஃபெமிலியரா அந்த ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது அல்டிடியூட் சேஞ்சஸ். அது ஹைபாக்சியா கண்டிஷன் சொல்லும் போது இட் லீட்ஸ் ப்ரிவென்ட் த ஹைபாக்சியா. அந்த ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி சைமல்டேனியஸ்லாம் அதை சப்ளை பண்றதுக்கு கேப்பபிலிட்டி வந்துடும். ஸோ இதுதான் பேஜ் நம்பர் 54ல நீட்டாவே இருக்கும், ரீட் பண்ணாலே புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் டைட்டில் டீப் சி அடாப்டேஷன், பேஜ் நம்பர் 55. பேஜ் நம்பர் 55ல டீப் சி அடாப்டேஷன், இது வந்து இந்த மெட்டீரியல் லாஸ்ட் டைட்டில் இருக்கும். டீப் சி அடாப்டேஷன் இது தனி கேட்டகரி கிடையாது, இதுவுமே நமக்கு இந்த பயோலிமினசன்ஸ்ல ஒரு சப் கேட்டகரி மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த டீப் சி அடாப்டேஷனுக்குள்ள போகும்போது இந்த ஓசோன் சியோட லேயரை வந்து இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றதுக்கு ஒரு இமேஜஸ் காட்டுறேன். எஸ், இந்த டீப் சீல பார்க்கும்போது இந்த ஓசோனிக் ஜோன், அது வந்து லைட் பெனிட்ரேட்டிங் ஜோன், இந்த டெப்த்தை வச்சு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. லைட் பெனிட்ரேட்டிங் ஜோனை வச்சு ஃபர்ஸ்ட் ஓவராலா பார்த்தோம்னா பெலாஜிக் ஜோன் அண்ட் பென்திக் ஜோன் 2 கேட்டகரியா பிடிச்சிருக்கும் போது இதுல வந்து அந்த லைட் பெனிட்ரேட்டிங் ஏரியா ஃபுல்லாவே யூஃபோட்டிக் ஜோன், அப் டு த லைட் பெனிட்ரேட்டிங் வந்து யூஃபோட்டிக் ஜோன்ஸ் ஆகும். அந்த அதுக்கு அடுத்த ஏஃபோட்டிக் ஜோன்ஸ் இட் இஸ் டிவைட் ஆஃப் லைட். அந்த ஏஃபோட்டிக் ஜோன்ஸ்ல 3 கேட்டகரி இருக்கும், பெத்தையல் அண்ட் அப்பைசல் அண்ட் ஹார்டல் ஜோன்ஸ்ன்றத 3 கேட்டகரி லாஸ்ட் டெப்த்தை 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் டீப் சி அடாப்டேஷன்ல இருக்கக்கூடிய லாஸ்டா இருக்கக்கூடியதான். ஏன்னா அந்த போட்டோ வந்து பெனிட்ரேட் ஆகாதது தான் டிவைட் ஆஃப் லைட்னு சொல்றாங்க. ஏஃபோட்டிக் ஜோன்ஸ்ல தான் மெயினான ஒரு அடாப்டேஷன் இருக்கும். ஏன்னா டார்க் கண்டிஷன்ல என்னென்ன அடாப்டேஷன்லாம் இருக்குன்றத பார்க்க தான் டீப் சி அடாப்டேஷன். டீப் சின்றது பிலோ பென்திக் ரீஜன்ல நடக்கக்கூடிய பிஹேவியர் அடாப்டேஷன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றது ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஆஞ்சலர் ஃபிஷ். ஸோ அதுவுமே ஒரு மெயினான ஒரு எக்ஸாம்பிள் தான். டீப் சி அடாப்டேஷனால ரொம்ப ஹைலைட் பண்றது இந்த ஆஞ்சலர் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷோட இமேஜஸ் தான் டார்க் ஓஷன்ல லிவிங் ஆகக்கூடிய இந்த மான்ஸ்டர் ஆஃப் டீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஞ்சலர் ஃபிஷ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி குல்ஃபர் ஈல்ன்றதும் 2 எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்காகனா இதுவுமே பயோலிமினசன்ஸ்லயுமே இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியாவும் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆஞ்சலர் ஃபிஷ்ன்றது டீப் சி அடாப்டேஷன்ல பட் பயோலிமினசன்ஸ் கேட்டகரி இருக்கு. அதனாலதான்
பேஜ் நம்பர் 56ல டீப் சி அடாப்டேஷன்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்றத வச்சு அந்த டு லிவிங் டு அடாப்டிங் த அனிமல்ஸ் டு சர்வே இன் த டார்க் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த இதில் ஃபர்ஸ்ட் பயோலிமினசன்ஸ் அதை தான் கொடுத்துருப்பாங்க, டு ப்ரொடியூஸ் த லைட் எமிட் இன் த. அதே மாதிரி காமாஃப்ளேஜ் அடாப்டேஷனும் இதில் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி சென்ஸ் இன்வால்வ் டீப் சி அடாப்டேஷன் அப்போ, ஏன்னா டீப் சி போகும்போது ப்ரெஷர் கிரேடியன்ட், வாட்டர் கரண்ட் இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல சென்சரி ஆர்கானும் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி லேட்டரலைன் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டா இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய ஃபிஷஸை விட டீப் சி ஆர்கானிசத்துல இந்த லேட்டரலைன் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட்டா இருக்கு. அதே மாதிரி எக்கோலொகேஷனும் இங்க இன்வால்வ் ஆகும். நம்ம சொல்ல மாதிரி டீப் சில எக்கோலொகேஷன் இந்த டால்பின், ஷார்க்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் இங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பாடி ஷேப், நம்ம வாட்டர் ஆர்கானிசம் அக்வாட்டிக் ஆர்கானிசம் சொன்னாலே இந்த பாடி ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் தான். லேட்டரல் லைன் சிஸ்டம், இந்த லேட்டரலி கம்ப்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த டீப் சி அனிமல்ஸ்ல என்னென்ன பிஹேவியர் அடாப்டேஷன் இருக்குன்றது பாடி ஷேப் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி ஸ்கெலிட்டன் அது ஒரு கேட்டகரியா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஜென்ரலான ஒரு பாயிண்ட்ஸ் தான். பர்டிகுலரா சொன்னோம்னா இந்த அனிமல்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கற சான்சஸ் இருக்கு. இந்த ஏரியால கொஸ்டின் கேட்டாங்கன்னா டீப் சி அடாப்டேஷன்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியான்னு சொன்னோம்னா அந்த ஆஞ்சலர் ஃபிஷ்ஷை வச்சு அதுல இந்த பெயிட் அதுல தான் நமக்கு வந்து லைட் எமிட்டிங் ஆர்கன் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்கற சான்சஸ் இருக்கு. மற்றபடி இது எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஆஞ்சலர் ஃபிஷ்ஷை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுல லிமினசன் ஆர்கன்ன்றது இருக்கும். பேஜ் நம்பர் 55ல லாஸ்ட் பேராகிராஃப்ல அந்த ஆஞ்சலர் ஃபிஷ் டீடைல் கொடுத்துருப்பாங்க. அந்த பெயிட்ல இருக்கக்கூடிய லிமினசன் ஆர்கன் எதுக்காகனா டு அட்ராக்ட் அந்த பெயிட்ன்றது என்னன்னா லைட் எமிட் பண்ணக்கூடிய லிமினஸ் ஆர்கன் டு அட்ராக்ட் த ப்ரே. எதுக்காகனா ப்ரே வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான். ஸோ அதுதான் லாஸ்ட் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல எடுக்கலாம். இந்த ஏரியால கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இந்த 2-3 ஏரியா தான், 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் நிறைய பண்ணிக்கிறேன். தீஸ் ஆர் ஆல் த டீப் சி அடாப்டேஷன். இதோட அந்த மெட்டீரியல் முடிஞ்சிச்சு. நியூ அப்டேட்டட் மெட்டீரியல் முடிஞ்சிச்சு. பட் நீங்க மெயினா இதுல இருக்கக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். கிட்டத்தட்ட அதாவது ஓல்டு சிலபஸ்ல இருந்து என்னோட வியூல பார்த்தோம்னா அது ஒரு 10% தான். ரிமைனிங் 90% வந்து ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்ட் சப்ளிமெண்டரி போர்ஷன் கொடுத்துருப்பாங்க சார். பார்ட் 1 பார்ட் 2 மோர் தென் என்ன அதிகமா இருக்கும் டேட்டா. அதை விட ரொம்ப கம்ப்ரைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபுல்லா சப்ளிமெண்டரிலையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யூனிட் 7ல பார்ட் 1 வந்து சென்சரி பிசியாலஜி, அதுலயுமே ரொம்ப இன்வால்வ்டா. பர்டிகுலர் இந்த சென்சரி பிசியாலஜில ஓல்டு சிலபஸ்ல ஒரு சில டைட்டில் மட்டும் சார் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அது அடுத்த யூனிட்டுக்கு போயிடும், யூனிட் 6க்கு போயிடும். அந்த ரீப்ரொடக்டிவ் பாயிண்ட், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எல்லாம் அதுல பர்டிகுலர் எந்தெந்த டாபிக் மட்டும் அந்த யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணி பிரிச்சு படிங்க. இந்த 55ல இருக்கக்கூடிய சிலபஸை பாரு. 57ல யூனிட் 5ஓட சிலபஸ் கரெக்டா தனியா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இதுதான் ஓவரால் நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா. இதுல வேற எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா தேவையில்லாம தேடி படிக்க வேண்டிய, அதாவது கையில இருக்கக்கூடிய சோர்ஸை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எக்ஸ்ட்ரான்னு சொல்லும் போது நம்ம வேற எதையும் தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்க கையில இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். சார் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது நிறைய கொஸ்டின் ஏரியா கிளிக் ஆகும். ஸோ முதல் தடவை படிக்கும் போது கொஞ்சம் சஃபரா தான் இருக்கு. ஏன்னா மெட்டீரியல் எங்களோட வியூல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் வேகியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது கண்டிப்பா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். படிச்சது மாதிரி இருக்காது. எது கொஸ்டினா கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வியூ பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் த ஒரு டைம் 2 டைம் 3 டைம் 3வது டைம் அதே மெட்டீரியல் நம்ம படிக்கும் போது ரிவிஷன் பண்ணும்போது 2-3 டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபெமிலியரா மாறிடும். வேற ஒண்ணுமே சக்சஸ்க்கு அதான் ஃபார்முலா. கன்சிஸ்டன்சின்னு ஒன்று சொல்லும் பாத்தீங்களா, தொடர்ச்சியா பண்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது இப்போ இந்த அன்னைக்கு ஒரு பேஜ்ல ஹிண்ட் எடுத்தேன். இது 1 ஹவர்ல ஜஸ்ட் எடுத்த ஒரு கோத்ரூ தான். இதுமே என்ன சொல்றதுன்னா, இது பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல ஒரு சின்ன ஒரு கேப்ல நான் எடுத்தேன் இந்த தெர்மோ ரெகுலேஷனுக்கு. சரி, இதை நம்ம சிம்பிளிஃபைடா சொல்லலாமே அப்படின்றதான் ஒரு 1 ஹவர்ல ஒரு கேப்ல இன்னைக்கு பேப்பர் கரெக்ஷன் முடிச்சுட்டு அது இடையில ஒரு சின்ன கேப் கிடைச்சு அந்த கேப்ல நான் எடுத்த ஹிண்ட்ஸ் தான் அது. மற்றபடி ஏன்னா இதுல ஒரு 5-6 பேஜ் படிக்கும் போது அதுல இம்பார்ட்டன்ட் ஏரியா என்னன்றதை நம்ம வெளியில எடுத்தா அவ்வளவுதான், அதுதான் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து இதுலயும் நம்ம கண்டிப்பா நம்ம ஹிண்ட் எடுக்கும் போது ஒரு சில ஏரியா நம்ம மிஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணும்போது அடுத்த ரவுண்ட் வரும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ இதுல என்ன மிஸ் பண்ணிருக்கோம், என்ன கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வரும்போது கண்டிப்பா நம்ம இதை சாரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். வேற ஒன்றும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி நல்லா கண்டினியூவா படிங்க. படிக்கிறது இது வரைக்கும் படிக்கலனா கூட இப்ப சின்சியரா படிச்சா கூட நம்ம ரொம்ப சக்சஸை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். வேற ஒன்றும் இல்லை.
இது வரைக்கும் நீங்க படிக்கலன்னா சார் நேத்தே சொன்னாரு. அது சாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கங்க்ராச்சுலேஷன் கன்வே பண்ணிக்கிறோம். நேத்து சார் வந்து இந்த ஹெச்எம் ப்ரொமோஷன் பேனல் லிஸ்ட் விட்டாங்கன்ற உங்க எல்லாருக்கும் கன்வே பண்ணாரு. அந்த பேனலிஸ்ட்ல நம்ம சாரோட பேருமே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவருமே நம்ம சுவாலஜில 2005 அப்பாயின்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 6வது பேரா 8வது பேராவும் இருக்கு. ஸோ அது வந்து அதனால சாருக்குமே வருங்கால ஒரு தலைமை ஆசிரியரா ஆறதுக்கு வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். Congratulations, sir. Congratulations, sir. Congrats, sir. Congratulations, sir. எஸ், ஆல்மோஸ்ட் வந்து பிசியாலஜி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது ஓல்டு சிலபஸ் நான் ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், திரும்ப ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்ப டோட்டல் பிசியாலஜி அப்படின்னு நம்மளுக்கு நியூ சிலபஸ்ல என்ன மீனிங்னா, நியூ சிலபஸ்ல வந்து 5வது யூனிட் தான் நம்மளுக்கு அனிமல் பிசியாலஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அனிமல் பிசியாலஜில பர்டிகுலரா நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னா ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் உள்ளது சேர்த்து தான். இது நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நான் ஃபைனலா நியூ சிலபஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாவே, அப்ப நியூ சிலபஸ் மொத்தமே 54 பக்கம் 60 பக்கம் தான் இருக்கா சார் அப்படின்னு கேட்கவே கூடாது. நீங்க இதுனா வரைக்கும் பிசியாலஜில என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அது எல்லாமே வந்துடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? திரும்ப ரிமைண்ட் பண்றேன். ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 6ல பார்ட் 1 பார்ட் 2, நெக்ஸ்ட் பார்ட் 3 சப்ளிமெண்டரின்னு ஒண்ணு இருக்கும். இது ஃபுல்லாவே யூனிட் 6 பொறுத்தளவு ஓல்டு சிலபஸ்ல. அடுத்தது யூனிட் 7ல ஓல்டு சிலபஸ்ல பார்ட் 1 மட்டும் சென்சர் பிசியாலஜி. சென்சர் பிசியாலஜில அந்த கடைசியில வந்து 1000 ரூபாய் சேர்த்து நீ வந்து நான் காசு சென்சர் பிசியாலஜில கடைசியில வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் மட்டும் வரும். இது வந்து டெவலப்மெண்ட் பயாலஜில வரும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அது முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா டெவலப்மெண்ட் பயாலஜில பாத்துக்கலாம். சரியா? பட் சென்சர் பிசியாலஜி பொறுத்தளவு ஸோ அப்ப அது ஃபுல்லாவே சென்சர் பிசியாலஜி கம்ப்ளீட்டா வரும். நெக்ஸ்ட் யூனிட் 6ஓட பிசியாலஜி ஓல்டு சிலபஸ்ல கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா படிக்கணும். யூனிட் 7ல உள்ள சென்சர் பிசியாலஜியும் ஃபுல்லா படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்ப வேற என்ன சார் இருக்கு வெயிட் பண்ணுங்க. பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல். பேசிக் கான்செப்ட்ல அதே மாதிரி யூனிட் 6 அண்ட் யூனிட்ல 7.1 அதாவது சென்சர் பிசியாலஜி. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓல்டு சிலபஸ்ல உள்ளது. நியூ சிலபஸ் பொறுத்தளவு அந்த கொடுத்த ஒரு 56 பக்கமா சம்திங் இருக்கும், 60 பக்கத்துக்குள்ள. அது மட்டும் அவ்வளவுதான். அப்ப இது நியூ சிலபஸ் பொறுத்தளவு ஒரு 10%, சார் சொன்ன மாதிரி 10%. ஓல்டு சிலபஸ் தான் 90%. இது எல்லாம் சேர்ந்துதான் ஃபைனல் டெஸ்ட். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து ஒரு 10 to 12 கொஸ்டின் பாசிபிள் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அந்த பாசிபிள் கொஸ்டின்ஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இதை மட்டும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு யூனிட்டா தான் நம்ம அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இவ்வளவு இருக்கே, இவ்வளவு சொல்றாரு, எப்படி படிக்கிறது அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நிறைய தடவை நீங்க படிச்சுட்டே தான் இருக்கீங்க. திரும்ப டெஸ்ட் வச்சுட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம். வேற எந்த ஒரு இது கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.